வணக்கம். இன்னைக்கு நாம லாமா ஏஷியாவோட த பீஸ்ஃபுல் ஸ்டில்னஸ் ஆஃப் த சைலண்ட் மைண்ட் புத்தகத்தை கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். ம். இது 1975ல ஆஸ்திரேலியாவில் அவர் கொடுத்த சில உரைகளோட தொகுப்பு. ஆமா. ரொம்ப எளிமையா, பௌத்தம் பத்தி அதிகம் தெரியாதவங்களுக்கும் புரியுற மாதிரி நம்ம மனசு, தியானம், அப்புறம் அன்றாட வாழ்க்கையோட ஆன்மீகத்தை எப்படி இணைக்கிறதுன்னு பேசுறார். கரெக்ட். இது வெறும் தத்துவ புத்தகம் மட்டும் இல்ல பாருங்க. ஆமா, நம்மளோட இந்த குழப்பம், ஒரு திருப்தி இல்லாம இருக்கிறது, நிலையற்ற தன்மை, இது எல்லாத்தையும் எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது, அதுக்கு இந்த பௌத்த பயிற்சிகள், குறிப்பா தியானம் எப்படி உதவும்னு ரொம்ப நடைமுறையா சொல்றாரு. சொல்லப்போனா நம்மள நாமளே தெரிஞ்சுக்கிற ஒரு பயணத்துக்கு கூட்டிட்டு போற மாதிரி இருக்கு. நிச்சயமா அப்படிதான் சொல்லணும். சரி, அப்போ இந்த பயணத்தோட முதல் படி பௌத்தத்தை பத்தி சில தப்பான எண்ணங்கள் இருக்கு இல்லையா, அத முதல்ல சரி செய்யறாரா லாமா ஏஷே? ஆமா. நிறைய பேர் நினைக்கிறாங்க இது ரொம்ப தீவிரமான மதம், இல்லைன்னா சூனியம், அதாவது எதுவுமே இல்லைன்னு சொல்ற ஒரு கொள்கை, இல்லைன்னா நிறைய சாமிய கும்பிடுறது அப்படின்னு எல்லாம். ம், ஆனா லாமா ஏஷிய சொல்றார், பௌத்தம்ங்கிறது ஒரு பெரிய கொடை மாதிரி. அதுக்குள்ள எத்தனையோ வழிகள் இருக்கு. ஒவ்வொருத்தரோட தேவைக்கும் மனநிலைக்கும் ஏத்த மாதிரி அதுல ஏதாவது இருக்கும்னு சொல்றார். ஓஹோ, ஆனா ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம பாசிட்டிவா யோசிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம மனசுல இருக்கிற நெகட்டிவ் விஷயங்களை, அதாவது இந்த திருப்தியின்மை, குழப்பம், நிலையற்ற தன்மை, இதையெல்லாம் முதல்ல நேருக்கு நேர் பார்க்கணுங்கிறார். அட, அது ஏன் அப்படி? இது வாழ்க்கைய குறை சொல்றதுக்காக இல்ல, யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிறதுக்காக. நீங்களே யோசிச்சு பாருங்களேன், உங்க அன்றாட வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு திருப்தியின்மை, ஒரு குழப்பம் இருக்கிறத நீங்க உணர்றீங்க தானே? ஆமா, கண்டிப்பா இது இருக்கத்தான் செய்யுது. அத முதல்ல ஒத்துக்கணுங்கிறான். சரி, இங்கதான் அவர் சொல்ற அந்த முக்கியமான பாயிண்ட் வருதுன்னு நினைக்கிறேன். நம்ம என்ன செய்யறோங்கிறத விட நம்ம மனப்பான்மை தான் முக்கியம்னு சொல்றாரு. ஆமா, அது ரொம்ப முக்கியம். ஒரு செயலோட பின்னணியில இருக்கிற நம்ம எண்ணம், நம்ம நோக்கம்தான் அது ஆன்மீகமானதா இல்லையான்னு முடிவு பண்ணுது. அதுக்கு ஒரு கதை கூட சொல்றாரு. ஆமாமா, அந்த திபெத்திய யோகி ட்ரோம்டோன் பாக்கத. அவர் காலத்துல ஒருத்தர் ஸ்தூபத்தை சுத்துறது, மந்திரம் சொல்றது, புத்தகம் படிக்கிறதுன்னு ரொம்ப தீவிரமா இருந்தாராம். ம், அவரை பார்த்து ட்ரோம்டோன் கேட்டாராம், இதெல்லாம் சரி, நீங்க எப்போ உண்மையான தர்ம பயிற்சி ஆரம்பிக்க போறீங்கன்னு. அந்த ஆளுக்கு ஷாக்கா இருந்திருக்குமே, நான் இவ்ளோ பண்றேனே, இது பயிற்சி இல்லையான்னு. அதேதான். அவர் குழம்பி போய் கேட்டப்போ யோகி சொன்னாராம், உங்க மனசுல உலகப் பற்றுதல் இருக்கிற வரைக்கும் நீங்க வெளியில என்ன சடங்கு செஞ்சாலும் அது உண்மையான தர்ம பயிற்சி ஆகாதுன்னு. ஆஹா, அப்ப நம்மளோட உள்நோக்கம், அந்த எண்ணம் தான் முக்கியம், சும்மா வெளியில காட்டிக்கிறது இல்ல. கரெக்ட். அதுதான் சாரம். மனப்பான்மை தான் முக்கியம். இது ரொம்ப ஆழமா இருக்கு. அப்போ அந்த திருப்தியற்ற மனம் பத்தி இன்னும் கொஞ்சம் சொல்லுங்களேன். அது ஒரு மனநோய் மாதிரி சொல்றாராமே. ஆமா. அத டிஸ்சாட்டிஸ்ஃபைட் மைண்ட்ன்னு சொல்றாரு. இது சாதாரணமா எனக்கு இன்னைக்கு பிடிச்ச ஸ்வீட் கிடைக்கலையேங்கிற வருத்தம் மாதிரி இல்ல. ம், இது ரொம்ப ஆழமா நம்ம கிட்ட இருக்கு. நம்ம மனசுல ஓடிட்டே இருக்குமே சில எண்ணங்கள். எனக்கு அது கிடைச்சிட்டா நான் சந்தோஷமா இருப்பேன். நான் சொல்றதுதான் சரி. எல்லாம் நான் நினைச்ச மாதிரி நடக்கணும். இந்த மாதிரி சில பிடிவாதமான நம்பிக்கைகள். ஓ, இந்த நம்பிக்கைகள் தான் நமக்கு கஷ்டத்தை கொடுக்குது. சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, நான் எதையும் நம்புறதில்லன்னு சொல்றவங்களுக்கும் இது பொருந்தும்னு சொல்றாரு. எப்படி? ஏன்னா அவங்களுக்கும் இது பிடிக்கும், இது பிடிக்காதுன்னு விருப்பு இருக்கு இல்லையா? அதுவும் ஒரு விதமான பற்றுதல் தானே. ஆமா இல்லையா? அந்த சாக்லேட் உதாரணம் மாதிரி, அது கிடைச்சா சந்தோஷம், கிடைக்கலன்னா துக்கம்னு நம்ம சந்தோஷத்தை ஒரு பொருளோட இணைச்சு பார்க்கறது. ஆமா, அந்த பற்றுதல் தான் பிரச்சனை. இதுதான் நம்மள அடுத்த கட்டத்துக்கு, அதாவது ஆன்மீகத்துக்கும் பொருள் முதல்வாதத்துக்கும் உள்ள உறவுக்கு கூட்டிட்டு போகுது. ஆமா, இது நிறைய பேருக்கு இருக்கிற குழப்பம். ஆன்மீகமா இருந்தா வசதியா இருக்கக்கூடாதா? லாமா ஏஷே என்ன சொல்றார்? அவர் அந்த எண்ணத்தையே கேள்வி கேட்கிறாரு. விஷயம் நம்ம கிட்ட என்ன இருக்குங்கிறதுல இல்ல, அது மேல நமக்கு என்ன மனப்பான்மை இருக்குங்கிறதுல தான் இருக்குங்கிறார். ஓ, நிறைய சொத்து இருக்கலாம், ஆனா மனசுல ஒட்டாம இருக்கலாம். எதுவுமே இல்லாமலும் இருக்கலாம், ஆனா இருக்கிற கொஞ்சத்து மேலயும் பயங்கர பற்று இருக்கலாம். சோ வெளியில பாக்குறத வச்சு சொல்ல முடியாது. அப்போ வசதியா இருக்கிறது தப்பில்ல, ஆனா மனசு அதுல ஒட்டாம இருக்கணும். சரி, இதுல ஒரு ஆபத்தும் இருக்குன்னு சொல்றாரு. ஆன்மீகத்தையே ஒரு பொருள் மாதிரி பார்க்கறது. ஆமா, இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஸ்பிரிச்சுவல் மெட்டீரியலிசம்னு சொல்றார். அதாவது ஆன்மீக கருத்துக்களை நிறைய தெரிஞ்சுக்கிறது, புத்தகம் படிக்கிறது, நான் தியானம் பண்றேன் அப்படின்னு சொல்லிக்கிறது. ம், ஆனா அந்த கருத்துக்களை உண்மையா வாழ்க்கையில அப்ளை பண்ணாம அந்த ஐடியாஸ் மேலேயே, அந்த அடையாளத்து மேலேயே ஒரு பற்றுதலை வளர்த்துக்கிறது. இதுவும் ஒரு வகையான பொருள் பற்றுதல் தானே சொல்றார். அட, வெறும் அறிவா மட்டும் வச்சுக்கிறது, அனுபவமா மாத்தாம இருக்கிறது. கரெக்ட். அது வெறும் சுமையா மாறிடும். அப்போ இதுக்கு என்ன தீர்வு? எப்படி இந்த மாதிரி ரொம்ப தீவிரமா போறத தவிர்க்கிறது?
இங்கதான் புத்தர் சொன்ன அந்த நடுநிலை வழிய பத்தி பேசுறார். அதாவது 2 எக்ஸ்ட்ரீம்ஸ்க்கும் போகாம இருக்கிறது. 2 எக்ஸ்ட்ரீம்ஸ்னா? ஒன்னு எல்லாத்தையும் நிராகரிக்கிறது, எதுவுமே இல்லைன்னு சொல்றது, நிகிலிசம். இன்னொன்னு எல்லாத்தையும் அப்படியே கண்மூடித்தனமா நம்புறது, இட்டர்னலிசம். இது 2க்கும் நடுவுல யதார்த்தத்தை ஆராய்ஞ்சு பார்த்து புரிஞ்சுகிட்டு போற பாதை தான் அது. இந்த நடுநிலை வழிங்கிறது மத்தவங்களோட நம்பிக்கையை மதிக்கிறதுக்கும் உதவுமா? சகிப்புத்தன்மைக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்கா? கண்டிப்பா. அவர் சொல்றார், ஒவ்வொரு ஆன்மீக பாதையும் ஒரு குறிப்பிட்ட மனநிலை இருக்கிறவங்களுக்கு உதவுறதுக்காக உருவாக்கப்பட்டிருக்கு. அதனால என் வழிதான் சரி, மற்றதெல்லாம் தப்புன்னு ஒரு குறுகிய மனப்பான்மை இல்லாம ம் எல்லா பாதைகளுக்கும் ஒரு மதிப்பு இருக்குன்னு ஏத்துக்கிற மனப்பான்மை வேணும்னு சொல்றார். இது மதவெறிய தவிர்க்க ரொம்ப முக்கியம். போதிசத்துவ உறுதிமொழிகள்ல இத பத்தி பேசுறார். சரி, மனப்பான்மை, பற்றுதல், நடுநிலை வழின்னு பேசிட்டோம். இப்போ அந்த புத்தகத்தோட தலைப்புக்கே வரலாம். அமைதியான மனம். இதுனா என்ன? மனசு சும்மா காலியா இருக்கிறதா? இல்லவே இல்ல. அதுதான் முக்கியம். இது ஒரு மந்தமான மனசு இல்ல தீங்கிட்டு இருக்கிற மனசும் இல்ல. இது ரொம்ப விழிப்புணர்வோட அவேர், ஆனா அதே சமயம் ரொம்ப அமைதியா, காம், கூர்மையா இருக்கிற ஒரு மனம். ஓ, யதார்த்தத்தை, அதாவது உண்மை நிலைய உள்ளது உள்ளபடி பார்க்க தயாரா இருக்கிற ஒரு தெளிவான மனம். அடடா, கேட்கவே நல்லா இருக்கு. சத்தம் இல்லாம ஆனா ஃபுல் அலர்ட்டா இருக்கிறது. சரி, இந்த அமைதி நமக்கு எப்படி உதவும்? அத்தியாயம் 3 ஒரு மெடிடேஷன் மாதிரி இருக்குன்னு சொன்னீங்களே. ஆமா, அந்த அத்தியாயத்துல நம்மளோட புலன்கள் வழியா வர்ற உணர்வுகளை கொஞ்சம் குறைச்சு மனசுக்குள்ள என்ன ஓடுதுன்னு அமைதியா கவனிக்க சொல்றார். ம் அப்படி கவனிக்க ஆரம்பிக்கும்போது நமக்கு வர்ற பிரச்சனைகள், கஷ்டங்கள் எல்லாம் வெளியிலிருந்து வர்றதை விட நம்ம மனசுக்குள்ள இருந்து தான் உருவாகுதுன்னு மெதுவா புரிய ஆரம்பிக்குங்கிறார். இதுக்கு அந்த அரிப்பு உதாரணம் சொல்றாரு இல்லையா? ஆமா ஆமா, ரொம்ப சிம்பிளான ஆனா பவர்ஃபுல்லான உதாரணம். உடம்புல அரிச்சா நம்ம உடனே சொருவோம். ஆமா. அப்போதைக்கு நல்லா இருக்கும். ஆனா உண்மையில சொரியறது அந்த இடத்துல எரிச்சலை அதிகமாக்கி பிரச்சனைய பெருசாக்கும். அதே மாதிரி மனசுல ஒரு கஷ்டம் வரும்போது நாம உடனே கோபப்பட்டோ வருத்தப்பட்டோ எதிர்வினை ஆற்றுவோம். அது அப்போதைக்கு ஒரு நிவாரண மாதிரி தோணலாம். ஆனா ஆனா நீண்ட காலத்துல அது பிரச்சனையை அதிகமாக்கும். அதுக்கு பதிலா அந்த உணர்வையும் அதுக்கு காரணமான எண்ணத்தையும் அமைதியா ஒரு விலகி நின்னு கவனிச்சா அதோட பிடியிலிருந்து விடுபட முடியும்னு சொல்றாரு. அப்போ ஜஸ்ட் கவனிக்கிறது, ரியாக்ட் பண்ணாம இருக்கிறது. ஆமா, அந்த அமைதியான கவனிப்பு தான் உண்மையான தீர்வுக்கான வழிய காட்டும். இதுதான் தியானத்தோட ஒரு முக்கிய நோக்கம். சும்மா உட்கார்ந்திருக்கிறது இல்ல. அப்போ தியானம்னா என்னன்னு கொஞ்சம் விளக்க முடியுமா? அவர் என்ன சொல்றாரு? தியானம்ங்கிறது ஒரு ஆக்டிவான ப்ராசஸ். அவர் 2 முக்கிய வகை சொல்றார். ஒன்னு பகுப்பாய்வு தியானம், அனலிட்டிக்கல் மெடிடேஷன். இதுல நம்ம மனச, நம்ம எண்ணங்களை, உணர்வுகளை ஆராய்ஞ்சு பார்க்கறது. ஏன் இப்படி தோணுது, இது எங்கிருந்து வருது அப்படின்னு கேள்வி கேட்டு புரிஞ்சுக்க முயற்சி பண்றது. ஓகே. இன்னொன்னு ஒருமுகப்படுத்தும் தியானம், கான்சென்ட்ரேட்டிவ் மெடிடேஷன். இதுல மனச ஒரே ஒரு விஷயத்துல, உதாரணமா நம்ம மூச்சு காற்று மேல நிலைநிறுத்த பழகுறது. இது மனசை அமைதிப்படுத்தவும் கவனத்தை ஒருமுகப்படுத்தவும் ரொம்ப உதவும். இதுக்கு ஏதாவது டெக்னிக் சொல்றாரா? நாமளே செஞ்சு பார்க்கற மாதிரி? நிறைய சொல்றார். சிம்பிளா மனசுல எண்ணங்கள் பாட்டுக்கு வரும் போகும் இல்லையா, ஆமா. அதோட சண்டை போடாம அதை நிறுத்த முயற்சி பண்ணாம சும்மா ஒரு சாட்சி மாதிரி நின்னு கவனிக்கிறது. ஓ, இப்போ ஒரு கோபமான எண்ணம் வருது, ஓ இப்போ ஒரு கவலையான எண்ணம் வருது. அப்படி கவனிக்கும் போதே அதோட வேகம் குறையும், அதோட தன்மையையும் பார்க்கலாம். எந்த எண்ணமோ அப்படியே நிக்கறதில்ல, தோன்றி மறையுதுன்னு புரியும். அப்புறம் மூச்சு மேல கவனம் வைக்கிறது உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த ரொம்ப சிம்பிளான வழிங்கிறாரு. நீங்க என்னைக்காவது உங்க எண்ணங்களோட சண்டை போடுறதுக்கு பதிலா அதை சும்மா வேடிக்கை பார்க்க முயற்சி செஞ்சிருக்கீங்களான்னு கேக்குறாரு இல்லையா? அது ஒரு நல்ல கேள்வி. ஆமா, அது ஒரு வித்தியாசமான அனுபவமா இருக்கும். முயற்சி பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பா. சரி, இப்ப அடுத்த கட்டம். ஒரு பாதையை தேர்ந்தெடுத்து போறோம்னு வச்சுக்குவோம். அதுல எப்படி போகணும்? இங்கேயும் ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாரு எல்லாமா ஏஷே. ஆமா, இதுதான் கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கும். அவர் சொல்றார், நீங்க போற பாதையா இருந்தாலும் சரி, ஞானம் அடையணுங்கிற ஆசையா இருந்தாலும் சரி, அது மேலயும் பற்றுதல் இருக்கக்கூடாதுன்னு. என்னது? ஞானம் அடையணும்னு நினைக்கிறதே தப்பா? நினைக்கிறது தப்பில்ல, ஆனா அதுவே ஒரு பிடிவாதமா ஒரு பற்றுதலா மாறும்போது பிரச்சனை வருது. எப்படின்னு கொஞ்சம் விளக்க முடியுமா? உதாரணத்துக்கு, நாம ஒரு வழிய பின்பற்றோம். யாராவது அதை லேசா விமர்சிச்சா கூட நமக்கு தாங்க முடியாத கோபம் வருது, இல்லன்னா ரொம்ப உடைஞ்சு போயிடுறோம். ஏன்னா நாம அந்த பாதை மேலேயோ அந்த நம்பிக்கை மேலேயோ ரொம்ப பற்று வச்சிருக்கோம். அந்த பற்றுதல் நம்ம ரொம்ப வீக் ஆக்கிடுது. ஓ,
அதனாலதான் எந்த அளவுக்கு தீவிரமா ஒரு விஷயத்தை பிடிச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு அதுல அடிபட்டா வலிக்கிறது. கரெக்ட். அதனால தெளிவான நோக்கத்தோட ஆனா பற்றுதல் இல்லாம லேசா ஃப்ளெக்சிபிளா அந்த பாதையில போகணும்னு சொல்றாரு. இது ரொம்ப முக்கியமான ஒரு பார்வை. சரி, இந்த பற்றின்மை இருந்தா அது எப்படி உலகளாவிய அன்புக்கு, யுனிவர்சல் லவ்க்கு இட்டு செல்லும்? அதுதானே அடுத்த ஸ்டெப். ஆமா. அதுக்கு முதல் படி மனசுல ஒரு சமநிலையை கொண்டு வரது. சமநிலைனா? அதாவது நம்ம மனசுல இயல்பாவே 3 கேட்டகரி இருக்கு இல்லையா? நண்பர்கள், நமக்கு பிடிச்சவங்க; எதிரிகள், நமக்கு பிடிக்காதவங்க; அந்நியர்கள், நமக்கு எந்த உணர்வும் இல்லாதவங்க. ஆமா. இந்த 3 பேர் மேலயும் சமமான ஒரு மனநிலையை வளர்த்துக்கிறது. அது எப்படி முடியும்? நம்மள கஷ்டப்படுத்தினவங்களையும் நமக்கு நல்லது செஞ்சவங்களையும் ஒரே மாதிரி பார்க்கறது. அதுக்கு ஒரு பயிற்சி சொல்றார். மனசுக்குள்ள ஒரு நண்பர, ஒரு எதிரிய, ஒரு அந்நியரை நினைச்சு பார்த்து ஒவ்வொருத்தர் மேலேயும் நமக்கு ஏன் அந்தந்த உணர்வு வருதுன்னு ஆராயணும். நம்ம போடுற இந்த நண்பன் எதிரிங்கிற லேபிள் எவ்வளவு தற்காலிகமானது, எவ்வளவு நிலையற்றதுன்னு யோசிக்கணும். இன்னைக்கு நண்பனா இருக்கிற ஒரு நாளைக்கு மாறலாம், எதிரி நண்பனாகலாம். இந்த உறவுகளோட அஸ்திரமான தன்மையையும் நம்மளோட அந்தந்த நேர தீர்ப்புகளையும் ஜட்ஜ்மெண்ட்ஸையும் கேள்வி கேட்க ஆரம்பிக்கும் போது அந்த தீவிரமான விருப்பு குறைய ஆரம்பிக்கும். அப்போ சமநிலை வரும். ஓ, நம்மளோட அந்த ஜட்ஜ்மெண்ட் மேலேயே சந்தேகம் வரணும், அது நிலையானது இல்லைன்னு புரியணும். சரி, இது சமநிலை. இதுலேருந்து எப்படி அன்பு வரும்? இந்த சமநிலை மனசுல நல்லா பதிஞ்ச பிறகு அடுத்த கட்டமா ஒரு உண்மை புரியும். அதாவது நண்பனோ எதிரியோ அந்நியரோ எல்லா உயிருமே சந்தோஷத்தை தான் விரும்புது, கஷ்டத்தை தவிர்க்க தான் நினைக்குதுங்கிற அடிப்படை உண்மை. ஆமா, அது உண்மைதான். இந்த புரிதல் வரும்போது எல்லா உயிர்கள் மேலேயும் ஒரு பொதுவான அன்பு, ஒரு கருணை இயல்பா வர ஆரம்பிக்கும். அப்போ யாராவது நமக்கு கஷ்டம் கொடுத்தா கூட அவங்க மேல கோபம் வராது. அவங்களோட அறியாமை, அவங்களோட குழப்பமான மனநிலை மேலதான் நமக்கு ஒரு பரிதாபம் வரும். அந்த கார் டிரைவர் உதாரணம் மாதிரி, காரை இடிச்சா காரை திட்டமாட்டோம், டிரைவர் தானே காரணம். அது மாதிரி ஒருத்தரோட தப்புக்கு காரணம் அவங்கள இல்ல, அவங்கள இயக்குற அந்த குழப்பமான மனசுதான்னு பார்க்கணும். மிக சரியா சொன்னீங்க. அந்த புரிதல் வந்தா கோபத்துக்கு இடமே இல்ல, கருணை தான் வரும். கடைசியா தானம் பத்தியும் கொஞ்சம் சொல்றார். அது வெறும் பொருள் கொடுக்கறது இல்லங்கிறார். அப்போ உண்மையான தானம்னா என்ன? அது முக்கியமா ஒரு மனப்பயிற்சி. நம்ம மனசுல இருக்கிற அந்த கஞ்சத்தனம், பிடிப்புணர்வு இதெல்லாம் விடுவிக்கிறது தான் முக்கிய நோக்கம். ஓ, அதோட கொடுக்கும்போது ஒரு ஞானத்தோட கொடுக்கணும். அதாவது நான் கொடுக்கறேன், கொடுப்பவர்; இது கொடுக்கப்படும் பொருள், இவர் வாங்குறார், வாங்குபவர். இந்த 3மே தனித்தனியா நிரந்தரமா இருக்கிற மாதிரி தோணினாலும் உண்மையில அப்படி இல்லங்கிற அந்த சூனியத்தன்மை பற்றிய புரிதலோட கொடுக்கணும். இது வெறும் வெளிச்செயல் இல்ல, இது ஒரு உள் மாற்றம். அப்ப கொடுக்கறது மூலமா நம்ம பற்றுதலையும் குறைக்க கட்டுக்கிறோம். ஆமா. ஆக இவ்வளவு விஷயங்களை ரொம்ப அழகா எளிமையா சொல்லியிருக்காரு லாமா யேஷே. அப்போ சுருக்கமா சொல்லணும்னா, உண்மையான மன அமைதிங்கிறது வெளியில இருந்து வர்றதில்ல. கண்டிப்பா இல்ல. அது நம்ம மனசை நாமளே புரிஞ்சுக்கிறதுல இருந்தும் அதோட சரியா வேலை செய்யறதுல இருந்து தான் வருது. பற்றுதல் இல்லாம ஒரு சமநிலையான மனப்பான்மையோட இருக்கிறது தான் முக்கியம் போல. இது எல்லாருக்குமே பொருந்தும் இல்லையா? ஆமா. இது ஏதோ பெரிய யோகிகளுக்கு மட்டுமான விஷயம் இல்ல. நம்ம எல்லாரோட அன்றாட வாழ்க்கைக்கும் இது பொருந்தும். ஆனா இது ஒரே நாள்ல வர்றதில்ல. இது ஒரு படிப்படியான பயணம். இதுக்கு அடிப்பதே சுய அறிவு. உன்னை நீயே அறிவாயின்னு சொல்றாரே, அதுதான். நம்மள நாம புரிஞ்சுக்கணும். தியானம், கவனிக்கிறது மாதிரி நிறைய பிராக்டிக்கல் டூல்ஸ் இந்த புத்தகம் நமக்கு கொடுக்குது. நீங்க எந்த பின்னணியிலிருந்து வந்தாலும், மத நம்பிக்கை இருந்தாலும் சரி, இல்லாட்டாலும் சரி, இந்த மனச பத்தின புரிதலும் அதை அமைதிப்படுத்துற டெக்னிக்ஸும் நிச்சயம் உங்களுக்கு உதவும். ஆமா, ஒரு மத புத்தகம்ங்கிறத தாண்டி இது ஒரு மனதை பற்றிய வழிகாட்டி மாதிரி இருக்கு. சரி, இந்த அருமையான உரையாடலை முடிக்கிறதுக்கு முன்னாடி கேள்வியாளர்களுக்கு ஒரு சின்ன சிந்தனை. சொல்லுங்க. லாமா யேஷே சொல்றார், நாம உலகத்தை எப்படி பார்க்கறோமோ அது நம்ம மனசோட ஒரு கண்ணாடி மாதிரிதான். அப்படியானா இந்த அமைதியான விழிப்புணர்வுள்ள மனசோட நீங்க உங்களையே கவனிக்க ஆரம்பிச்சா உங்க பார்வையில ஏன் உங்க உலகத்துல என்னென்ன மாற்றங்கள் வரலாம்னு நினைக்கிறீங்க? இதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.